திமுக வந்தவுடனே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு பேட்டிகளின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீட் விலக்கு பெறுவோம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும்? ஒன்றிய அரசு கையிலிருந்து தான். மாண்புமிகு முதல்வராக வணக்கத்துக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை தீர்மானத்தை கவர்னர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பாத நிலையில் பல்வேறு முறைகளில் அதற்காக போராடி மீண்டும் இரண்டாவது முறையும் சட்டமன்றத்தில் வைத்து இரண்டாவது முறை வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மேதகு குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை, மருத்துவ கல்வித்துறை, ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 8-10 முறை அனுப்பி ஒரு 8-10 முறையும் கிளாரிபிகேஷன்ஸை சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார். இதில் அக்கறையுள்ளவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிபவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த நீட் விலக்கு பெறுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர இது போன்று சொல்லி தருவது என்பது அவருடைய கையாலாகாத தனத்தை காட்டுகிறது. இப்போ இது முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே NMC ஷெட்யூல் பண்ணுவாங்க. NMC ஷெட்யூல் பண்ண உடனே நம்ம உடனடியாக ஒரு நாள் கூட காலதாமதம் இல்லாமல் அதை நிறைய நீட்டிட்டீங்க போதும். தோல்வி என்று நான் சொல்கிறேன். 5வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள். அதனால் நீட் மீது தவறில்லை. நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டும் என்று கெட்ட பெயர் ஏற்படுத்த திருப்பூர்ல பட்டன் எல்லாம் கலட்டிட்டு வேறு சட்ட போடு இதெல்லாம் சொல்றதுக்கு நீட்ல யாரும் அப்படி சொல்லல. அதனால இது தவறு. அதை அப்படி செய்த அதிகாரிகள், பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதாவது இது ஒரு கருத்து சொன்னால் அதை வேண்டும் என்று நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நான் நம்ம மாநிலத்தில் நடந்ததான் நான் பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி தான் மாணவர்கள் வருகிறார்கள். அந்த மாணவர்களை பின்பற்றி வரும்போது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆகா, இதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முதல்ல சரண்டர் ஆயிட்டாங்க எங்க கிட்ட. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க திமுக வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம் சொன்னாங்க. அப்புறம் கோடி கையெழுத்து வாங்கி நாங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னாங்க. இப்ப எங்களால முடியாது, நிச்சயமா முடியாது, பாஜக அதிமுகவால தான் நீட்டை நினைத்தால் கூட எடுக்க முடியும்னு சரண்டர் ஆயிட்டாங்க. இதுவே பாஜக அதிமுக பலம் பொருந்திய கட்சிகளாக மாறி வருகிறது என்பதற்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா நீட்டை எடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்தாதான் அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு எங்க மேலே அவர்கள் சொல்வதே எங்கள் மீது நம்பிக்கை வந்து விட்டது. வருங்காலம் எங்களிடம் தான் தமிழகம் இருக்க போகிறது. அப்படியே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் இன்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கு வெற்றி.